بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அழகான தருணத்தில் அமர்ந்திருக்கிற நாம் நேர்வழி பெற்றோர்கள் யாரெல்லாம் என்கிற ஒரு பட்டியலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் யாரெல்லாம் நேர்வழி தவறி செல்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த நேர்வழி தவறியவர்களுடைய பட்டியலில் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு எழும். அந்த வகையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே அல் பக்ராவுடைய 170வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வைதா கீல லஹுமுத் தபிவு மா உன்சிலல்லாஹு காலு பல் நத்தபிவு. ஒரு அழகான செய்தியை குர்ஆன் இங்கே பேசுகிறது. மனிதர்களுடைய எண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முடிவுகளை எப்படி எடுக்கிறான், இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அல் ஃபைன அலைஹி ஆபா அனா, எங்களது முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அவர்களிடத்தில் எதை நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம். அதற்கு இறைவன் பதில் தருகிறான், உங்களது முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? அல்லாஹ் கோபத்தோடு கேட்கிற ஒரு வார்த்தை. உதாரணத்திற்கு, ஒரு முதலாளி இடத்துல ஒரு பணியாளர் வேலை செய்கிறார். அந்த முதலாளி எதை பணியின் நிமித்தமாக அவருக்கு ஆணையிடுகிறாரோ அதைத்தான் தொழிலாளி செய்ய வேண்டும். அப்படித்தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம யாராவது ஒருத்தவங்க கடையை திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய், உனக்கு உங்க பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கடையை வழி நடத்து, அப்படி ஒத்துக்குவோமா நம்ம? ஆனா இங்கே அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் அருளியதை நோக்கி நீங்கள் வாருங்கள் பின்பற்றுங்கள்னு சொன்னா மக்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுதான் எங்களுக்கு வழிகாட்டும். அதனால்தான் இன்னைக்கு அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு காரணம் தவறான வழிகாட்டுதலின்படி மக்களுடைய வாழ்க்கை தான். நாம ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதராக படைக்கப்பட்டதிலிருந்து எத்தனையோ நபிமார்கள் வந்து மரணித்து விட்டார்கள். இது எந்த நபியும் வரப்போறது கிடையாது. இந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள்? நம்மள பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை சொல்ல வந்தாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சிருவோம். ஆனால் இஸ்லாத்தை சொல்லுவதற்காக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. மாறாக நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்டது அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்வதற்கு. ஏன்னா ஒவ்வொரு நபிகளுடைய காலகட்டத்திலுமே எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹுவை பற்றிய அறிவு இல்லை, எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹுவை பற்றிய அறிவு இல்லாமல் இல்லை. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்னா தெரியும். எந்த அளவுக்குன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் அவர் என்ன பண்ணாரு? அல்லாஹ்வை ஏத்துக்க மறுத்தாரா? அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன்னாரு. எங்க பிரச்சனை? நான் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்துல தடம் மாறி நான் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்வேன், இங்க அதான் பிரச்சனை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயர் என்ன? அப்துல்லா. இஸ்லாமிய பெயரா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அர்த்தமுள்ள ஒரு பெயர், அல்லாஹ்வின் அடிமை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேருக்கு பேரை வைக்கும் பொழுது இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயர் அப்துல்லாவா இருக்கிறது. ஏன் அவர் நரகத்திற்கு உரியவராக இருந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் பெயர் என்ன? ஆமினா. அந்த ஆமினா என்கிற பெயர் இஸ்லாமிய பெயர். ஆனால் ஏன் நரகத்துக்குரியவராக இறைவன் கூறினான்? காரணம் ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு நபியின் காலத்திலும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்வதற்குத்தான் நபிமார்கள் வந்தார்கள். குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், நடுக்கடலிலே அந்த மக்களை அலை வந்து மோதுகிற பொழுது உயிரின் மீது உள்ள பயத்தின் காரணத்தினால் அல்லாஹ், எங்கள் இறைவா, எங்களை கரை சேர்த்து விட்டால் உன்னையே வணங்குவோம் என்று கூறினார்கள். நாம் அவர்களை நடுக்கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த உடனேயே எங்களை காப்பாற்றியது எங்களது குலக்கடவுள் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரொம்ப கடுங்கோபத்துல பேசுறான். நடுக்கடவுள் இருக்கிற பொழுது அல்லாஹ்னா யார் சொன்னா? மக்கத்து காபிருடைய தலைவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மக்கத்து காபிர்களும் அல்லாஹ்னா யாருன்னு தெரியாம கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ்னா தெரியும். பிரச்சனை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதில் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டார்கள். இன்றைக்கு நாமளும் சமுதாயத்துல பார்க்கிறோம். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் உள்ளதை தொட்டு யோசிச்சு பாருங்க. நம்முடைய சமுதாயத்துல நம்ம கண் முன்னாடி நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய உறவுக்காரர்கள் எத்தனை நபர்கள் இன்றைக்கும் அல்லாஹுவை மட்டுமே வணங்காமல் தர்காக்களில் தங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள். அவுலியாக்கள் மகான்களுடைய இடத்துல போய் உதவிகளை தேடுகிறார்கள். தாயத்து, கயிறு போன்ற இணை வைப்பு காரியங்களின் வழியாக மறுமையை இழக்கின்றார்கள். அவங்க யாருக்கும் அல்லாஹ்னா தெரியாதா? அவங்கள்ட்ட போய் நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க, கடவுள் யாருன்னா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. எப்படி மக்கத்து காவிர்கள் எல்லாவும் கேட்கும் பொழுது அல்லாஹ் தான், மழையை தர்றது யாரு? அல்லாஹ்னா. உணவு கொடுக்கிறது யாரு? அல்லாஹ்னா. சரிப்பா, எல்லாம் தர்றது அல்லாஹ்னு சொல்றியே, அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னா? அது எப்படி? எங்க முன்னோர்கள் லாத்தை காட்டியிருக்கிறாங்க, உஸாவை காட்டியிருக்கிறாங்க, இன்ன பிற எத்தனையோ சிலைகளை காட்டியிருக்கிறாங்க. அந்த சிலைகளையும் நாங்கள் நம்பினால்தான் எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம்னு அர்த்தம். அதனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவரை போன்று கவலைப்பட்ட ஒரு மனிதரை நம்மால் பார்க்க முடியாது. எந்த அளவிற்கு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், லா அலா ஹுலூகின் அலீம், நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். என்ன மகத்தான குணம்? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு பண்பு இருந்துச்சு. என்ன பண்பு அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்ற பொழுது அதை நபிகளால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர் வறுமையில் இருந்தா கூட ரசூலுல்லாஹ் ஏத்துக்குவாங்க. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட ஆறுதல் வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஆனா அதே மனிதனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிற பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான், நபியே நீர் கவலைப்பட்டு உன்னை நீரே மாய்த்துக் கொள்வீர் போல. அப்படின்னா செத்துருவாங்க ரசூலுல்லாஹ். நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நபிகளால் கவலைப்பட்டதெல்லாம் மக்கள் இணை வைத்த காரியங்கள். இன்றைக்கு நாம நம்ம இந்த வாழ்க்கைக்கு வருவோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல நமது உறவுக்காரர்கள் எத்தனை நபர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்கள்? அவர்களை பற்றிய கவலை நமக்கு இருக்குதா? ஆனா எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது. என்ன கவலை தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்களை பத்தி, அவங்க மனைவி மக்களை பத்தி, தாய் தந்தைகளை பற்றி, தனக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி, அவங்க எதிர்காலத்தை பற்றி என்கிற ஒரு தன்னுடைய கவலைகளை தன் குடும்பத்திற்குள்ளே சுருக்கிக் கொள்கிறார்கள். இறைவன் பேசுகிறான், இந்த நபியுடைய பண்பு அப்படி இல்லப்பா, குடும்பத்தை தாண்டி உலகம் முழுவதும் இருந்துச்சு. அதனால தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லுகிறான், இறைவனுக்கு பிடித்தமான ஒரு காரியம் இந்த உலகத்திலேயே இறைவன் பேசுகிறான், அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தாஅ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு காரியம் என்னன்னா, எந்த ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம்
ஒரு மனிதனிடத்துல போய் நீ அல்லாஹ் மட்டுமே வணங்கு என்று எவன் சொல்லுகிறானோ அந்த சொல்லை அல்லாஹ் கேட்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிற ஒரு போன்ற நிகழ்ச்சி வேற எதிலும் கிடையாது. அந்த சொல்லை போன்ற அழகிய சொல்லை சொல்லுபவன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தகப்பனார் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த அபு தாலிப் தான் அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் நெருங்க விடாத அளவிற்கு தன்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியல. மக்கத்து காவிர்கள்ல அவரும் ஒருத்தர். மரண படுக்கையில் இருக்கிற பொழுது ஒருபுறம் அபூஜஹல் அமர்ந்திருக்கிறான், இந்த புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். தனது அந்த சிறிய தகப்பனாரை பார்த்து பேசுகிறார்கள். அருமை தந்தையே, இத்தனை காலமாக நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்கள். நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுகிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் மட்டும் சொல்லியிருக்கின்றார். இந்த பக்கம் அபூஜஹல் சொல்லுகிறான், என்ன அபு தாலிபே, உம்முடைய இந்த முகமது சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏத்துக்க போறீங்களா, அல்லது நம்முடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருந்தாரே, அவர் நமக்கு கத்துக் கொடுத்தாரே, அந்த கொள்கையில மௌத்தாக போறீங்களா? மரண படுக்கையில் ஒரு பேச்சு நடைபெறுகிறது. ஒருவர் அழைக்கின்றார், அல்லாஹ்வின் பக்கம் வாங்கன்னு. இன்னொருத்தன் சொல்றான், இங்க அல்லாஹ் பிரச்சனை இல்லப்பா, நம்ம முன்னோர்கள் சொல்றாங்களே, அதை விட்டுருவியா அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன். வழிகெடுத்தது யாரு? முன்னோர்களின் பெயரை சொல்லி அவருடைய வாழ்க்கை போயிடுச்சுல. நீங்களும் நானும் தற்போது இணை வைத்திருந்தால் கூட இந்த நிமிடம் நாம் அல்லாஹ்விடத்துல அழுது மன்றாடி, இறைவா உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு சொன்னா இதற்கு முந்தைய பாவங்கள் நமக்கும் இறைவனுக்குமான காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவேங்கிறான். ஆனால் இனி ஒருபோதும் அபு தாலிப் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. போயிடுச்சே. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பக்கபலமாக இருந்து அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த அந்த மனிதருக்கு இஸ்லாம் கிடைக்கல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வாங்க. சமுதாயத்துல இணை வைப்பு காரியங்கள் தர்காக்களின் பெயரால் நடைபெறுகிறது. நாம் நம்முடைய சமுதாயத்தின் மீது கவலைப்பட்ட கவலை என்ன? இதோ இன்னும் 15 நாள்ல திருச்சியில ஒரு விழா நடக்க இருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் போவதும் செய்யறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம எல்லாருமே குற்றவாளிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இனி எந்த நபியும் வரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டான். ஆனால் அந்த நபி செய்த ஒரு பணியை நம்மீது சுமத்தி விட்டான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் லின்னாஸ், நீங்கள்தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அதனால தான் இந்த நபி இனி வரப்போறதில்லை. இவ்வளவு காலம் நபிமார்கள் எந்த ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்களோ அதை இறைவன் நம் தலையின் மீது வைத்து விட்டான். அதுல குறிப்பாக இமாம்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, தயவு செய்து உங்களது பிடிவாதத்தின் வழியாகவும் நீங்கள் சில மக்கள் மீது கொண்டிருக்கிற கோபத்தின் காரணத்தினாலும் மக்களை தயவு செய்து வழிகெடுத்து விடாதீர்கள். எந்த ஒரு பள்ளிவாசல் இமாமும் தர்காவை தூக்கி பிடிக்கிறது கிடையாது. எந்த ஒரு பள்ளிவாசலுடைய இமாமும் தர்காக்கள் போங்கன்னு பெரும்பாலும் வலியுறுத்துறது கிடையாது. தர்காக்களை சார்ந்து இருக்கிற பள்ளிவாசல் இருந்தா மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கரெக்ட், நீங்க போறது இல்ல, அதை ஊக்குவிக்கல. ஆனால் தர்காவுக்கு செல்லுகிற மக்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்களே, அந்த மக்களை நீங்கள் ஏன் உங்களது ஜிம்மாக்களின் உரையின் வழியாக, தனிப்பட்ட பேச்சுக்களின் வழியாக அவர்களுக்கு நேரு வழியை எடுத்து சொல்லவில்லை? போய் நாகூர் ஆண்டவர்னு பேர்ல இணை வச்சுட்டு இருக்கிறானே, அவரிடத்துல போனா புள்ள கிடைக்கும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனா கடன் தீரும் நினைக்கிறானே, இந்த அவுளியாட்ட போனோம்னா நமக்கு இருக்கிற நோய் நிவாரணமாகும் நினைக்கிறானே. இப்படி அல்லாஹ் மட்டுமே உள்ள அதிகாரத்தை அவுளியாக்கள் இடத்துல, இறந்து போன மக்கள் இடத்துல இன்றைக்கு சமுதாய மக்கள் போய் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? உங்களுக்கு பயான்கள்ல மக்கள் நம்புறாங்க. நமக்கு என்ன கவலை தெரியுமா?
உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. உண்மை அதுதான். இங்க வரக்கூடிய மக்களுக்கு இணை வைப்புனா அந்த சாயலை பிடிக்காது. ஆனால் உங்களை சார்ந்து வரக்கூடிய மக்கள் எப்படி வருகிறார்கள்? நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி வருகிறார்கள். நீங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க. தயவு செய்து அந்த மக்களுக்கு எப்படியாவது இந்த தூய இஸ்லாத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஒரு வீடு ஒரு மனிதன் வாங்கி கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டுல அடுப்படை முனைய ஏதோ தீப்பட்டு எரியுது. எல்லாரும் போய் காப்பாத்துறோமே. ஏன் காப்பாத்துறோம்? அந்த நெருப்பு அந்த மனிதனை கொன்றக்கூடாது, பொசிக்கிறக்கூடாது, அவர் உடம்புல நெருப்பு பற்றக்கூடாது, வேதனை தாங்க முடியாது. சரி, மனுஷனை காப்பாத்திட்டோம். அடுத்து என்ன பண்றோம்? அதே நெருப்பு அவனது வீட்டில் இருக்கிற பொருட்களை அழிச்சிடக்கூடாது, அதுக்கு தீ அணைக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்? அந்த நெருப்பு வீட்டையும் எரித்து விட்ட பிறகு பக்கத்துல வந்துடும், அதனால அணைக்கணும். கரெக்ட் தான். அந்த மனுஷன் நெருப்பு தாங்க மாட்டான், அவன் சொத்துக்கள் அழிஞ்சிரும். அடுத்து வீட்டு அழிஞ்ச பிறகு பக்கத்து வீடு அழியும் என்கிற கவலையினால் எல்லோரும் அதை அணைப்பதற்கு முயற்சிக்கிறோம்ல. அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்ட ஒரு மனிதன் நாளை மறுமையில் நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் வெந்து புண்ணாகி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தோள்கள் எல்லாம் கருகிய பிறகு மீண்டும் மீண்டும் அவனுக்கு தோள்கள் வழங்கப்பட்டு அழிவே இல்லாத நெருப்பிலே விழப் போகிறானே, அந்த நெருப்பை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? நம்ம தானே சொல்லணும். அதுல குறிப்பாக எந்த ஒரு தாயத்துக்கு வாங்க, இறந்து விட்டவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள். திருக்குரான் தெளிவாக அதை பேசுகிறது. வமன் அலல்லு மிம்மன் யதுஊன மின் தூனில்லாஹ் மன் லா யஸ்தஸீபு லஹு இல்லா யௌமில் கியாமா. இறந்து விட்ட ஒரு மனிதன் கியாமத் நாள் வரைக்கும் அவன் பேசவே மாட்டான். குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான். வஹும் அன் துஆஇஹும் ஹஃபீலுன். அவன் இடத்துல போய் நீ பிரார்த்தனை பண்றியப்பா, அவன் பிரார்த்தனை கேட்பானா? சொல்லிவிட்டு இறைவன் பேசுகிறான். வைதா ஹஸுர்ரன் நாஸ கானு லஹும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல யார்கிட்ட போய் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அவுலியாவே எங்களை காப்பாத்துங்க, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக பரிந்து பேசுங்க, எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க, நோயை குணப்படுத்துங்க, உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த அவுலியாக்கள் நமக்கு எதிராக பேசுவார்களாம். இறைவா, இவன் ஏன் ஏட்ட வந்து கிடந்தான்? அப்ப அழகாக திட்டவட்டமாக தெரிகிறது. இஸ்லாத்திற்கும் மற்ற மத கோட்பாடுகளுக்கும் உள்ள ஒரே விஷயம் என்ன? அஹத், அல்லாஹ் ஒருவன். ரசூலுல்லாஹ்வே போய் நம்ம கையேந்த கூடாது அப்படிங்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை விட நாகூர் ஆண்டவர் பெரியவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நம்ம இந்த அவுலியா பெரியவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அஜ்மீர் தர்கா அவுலியா பெரியவரா? யோசித்து பாருங்கள், அழிந்து போயிடுவோம். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு பண்பை ஒருபோதும் அல்லாஹ் யாருக்கும் விட்டு தர மாட்டான். திருமறை குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான். அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்ணிட்டான், சரணம் அடைஞ்சிட்டான், ஏதோ ஒண்ணு அந்த நேரத்தில் சரின்னு பட்டுச்சு, செஞ்சு விட்டான். அவன் அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்துல ஏதாவது நன்மைகளை செய்திருந்தால் அதை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனா அதே ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைத்த வகையிலேயே அவன் மரணித்து விட்டால் இறைவன் பேசுகிறான், அதை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். திருமறை குர்ஆன் பேசுகிறது. சும்முன் புக்முன் உம்மியுன் ஃபஹும் லா யர்ஸவுன். அவர்கள் காது இருந்து பிரயோஜனம் இல்ல, கண்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல, இது எதுவுமே அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. கால்நடைகளை அண்ணாம் இங்கேயும் அல்லாஹ் பேசுகிறான். அவன் எப்படி தெரியுமா? கால்நடையில கூப்பிடுவான்ல, பா பா. குர்ஆன் அப்படியே பேசுது. எதுவுமே விளங்காத கால்நடைகள்கிட்ட போய் ஒருத்தன் பேசினா எப்படி பேசுவானோ அதை போன்று தான் இவர்களின் நிலை. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அப்போ இந்த இணை வைப்பு விஷயத்துல இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆலிம் உலமா பெருமக்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். நீங்க அவங்களை அழகான முறையில நேர்வழி கொண்டு வர முடியும். நீங்கள் உங்களது பயான்களிலே அவர்களுக்கு அழகான அறிவுரையை சொன்னால் ஏற்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்கிறது. ஆனால் சொல்ல மறுக்கிறீர்கள். அதே மாதிரி தாயத்துக்கு வாங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்டரா பேசுறோமான்னு. இதை பேசாம என்ன இஸ்லாம் இருக்குது? எத்தனையோ பேர் இன்னைக்கு தாயத்தை நம்பிட்டு இருக்கிறானே, ஏமா கட்டி இருக்கிற அப்படின்னா, இல்ல பாய் எனக்கு ரைட்ல பயம் வந்துருச்சு, இதை கட்டினா சரியா போயிரும் சொன்னாங்க. ஏமா கட்டி இருக்கிற? எனக்கு ஒரு நோய் இருக்குது, இதை கட்டினா சரியா போயிரும் சொன்னாங்க. பேய் பிடிச்சிருச்சு, கட்டினா சரியா போயிரும். கட்டி விட்டது யாரு? ஆலிம்கள் அல்லது அவங்களுக்கு கீழே கூட மோதினார்கள். எந்த மோதினார் வீட்டிலேயாவது, எந்த ஆலிமுடைய வீட்டிலேயாவது அவர்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருகிற பொழுது, ஒரு நோய் வருகிற பொழுது, ஒரு துக்கம் ஏற்படுகிற பொழுது, ஏன் அவர்கள் பிள்ளைகளுக்கோ அவர்கள் மனைவி மக்களுக்கோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கோ தாயத்தையோ தகடையோ தொங்க விடவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இதனால் ஒரு பயனும் இல்லை என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டார்கள், தாயத்தை தொங்க விட்டவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். தயவு செய்து நம்முடைய குடும்பத்தார்கள் யாராவது செஞ்சிருந்தா நீங்க அவங்களை மாத்திரத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. போய் சொல்லணும் அன்பான முறையில, வேணாம் தோத்துருவோமா, இதெல்லாம் கட்டாதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க இது மேல அப்படின்னா கல்லை வணங்கிட்டு போயிடலாமே, சிலையை வணங்கிட்டு போயிடலாமே, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆற்றல் இருக்க கடவுள்னு போயிடலாமே. இஸ்லாம் அதையெல்லாம் விட மாறுபட்டது. அல்லாஹுதான் இறைவன், அவனை தவிர எது ஒன்று நமக்கு உதவாது என்பதை அன்போடு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்றைக்கு முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த மக்கள் நாளை மறுமையில் என்ன செய்வார்கள் என்பதை இறைவனே சொல்லிவிட்டான். இதுதான் உங்களுக்குமா எங்களுக்குமான எச்சரிக்கை. யாரெல்லாம் இந்த தாவாவுடைய களத்தில் இருக்கிறோமோ, மூமின்களாக நம்மளை ஏற்றுக்கொண்டோமோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறோம், அதுதான் எங்க வாழ்க்கையை நம்ம தீர்மானிச்சிட்டோமோ, நம்ம பாதை நேரான பாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தான் இதை தடுக்கணும். இல்லை என்றால் இங்கே இறைவன் பேசுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுக்கும் ஃபின்னார், நாளை மறுமையில் நரகத்திலே போட்டு சில முகங்களை புரட்டுகிற அந்த நேரத்தில் யகூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, எங்கள் இறைவா நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? வகால ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லுன ஸபீலா. உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க, தூதரை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை ஏற்றுக்கொண்டோமே இறைவா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நாங்க தர்காவுக்கு போனது, தாயத்தை நம்பினது, தகடுகளை நம்பினது, உனக்கு இணை வச்சது, இதெல்லாம் எங்களுடைய சுய அறிவால் நாங்க செய்யல. இதோ இமாம்கள், அது அவங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மக்களை வழி நடத்தினார்களோ அவர்களை அப்படியே கைகாட்டுவார்கள். இதோ இவங்கதான். கைகாட்டினது மட்டும் இல்லைங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உலமாக்கள் இமாம்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்றது அப்படியே கேட்பாங்க, இவங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம சத்தியத்தை சொல்ல மறுக்கிறோம். சில இமாம்கள் பேசுகிறார்கள் தைரியத்தோடு, இருந்தாலும் உள்ளூர்ல முத்தவள்ளிக்கு பயம், அவங்களுக்கு பயம். நாம் கேட்கிறோம், ஆலிம் பெருமக்களே, குர்ஆனை கற்றவர்கள் நீங்கள், இறைவன் சாமானிய மனிதனை விட உங்களுக்கு அதிகமான அறிவை கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த சத்திய மார்க்கத்தை நீங்கள் எவ்வளவு அழகாக எடுத்து வைக்க வேண்டும்.
சாமானியன் ஒரு மனுஷனுக்கு பயப்படுற மாதிரி நீங்கள் சக மனிதனுக்கு பயப்படலாமா? பள்ளிவாசல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சத்தியத்தை தூவர் போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கணுமா இல்லையா? அவர் சொன்னா என்ன, இவர் சொன்னா என்ன, நான் குர்ஆனை படிச்சிருக்கிறேன், ஹதீஸை படிச்சிருக்கிறேன், இதுதான் சத்தியம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். நீங்க அப்படி பேசல அப்படின்னா எந்த மக்கள் நீங்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மக்கள் நாளை மறுமையிலே பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைஹிம் மினல் அதாபி வல் அன்ஹும் லஹ்முன் கபீருன். இறைவா, எங்களை வழி எடுத்து இந்த பெரியவங்க தான், இந்த தலைவர்கள் தான், அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா அல்லாஹ்? நாங்க இன்னைக்கு எப்படி எங்க வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு எங்களால மன்னிப்பு கேட்க முடியாம உங்களுடைய அன்பையும் பெற முடியாம இந்த நரகத்துல கடந்து வெந்து சாகுறோமோ, இந்த நரகத்துல நீ எங்களுக்கு தருகிற வேதனையை விட அவர்களுக்கு 2 மடங்கு கூடியாங்களா? யார் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நீங்க சொல்றது உடனே ஸ்லாலை அஜிரத்து நல்லா இருக்கீங்களா, உங்க மேல அன்பா பணிவா அக்கறையா வந்து நிக்கிறான் பாருங்க, அந்த மனிதன் பேசுவான். அந்த நிலையை நம்ம யாரையும் விட்டுறக்கூடாது. அதிலும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நாம, நமக்கு ஏதோ இந்த உலகம் தான் போடிட்டு இருக்கிறோம், இங்கதான் பிரச்சனை. நமக்கு இன்னைக்கு தாவா பண்றதுக்கு நேரம் இல்லை, அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்லை. நம்ம சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், கடன் அடைக்கணும், வீடு பார்க்கணும், வீடை கட்டணும், இடம் வாங்கணும், பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம். பேசி பாருங்க, என்னை படைத்த என் இறைவனுக்காக நான் எவ்வளவு நேரத்தை நான் செலவிடுகிறேன், அதே என்னுடைய பொருளாதாரத்திற்காக நான் எவ்வளவு நேரம் செலவு பண்றேன், கணக்கு போடுங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் தாயத்து போட்டிருக்கான்னு தெரியுதுங்க, எங்க பேசுங்க அப்படின்னா அவெல்லாம் எங்க போய் கேட்க போறான்? நம்மள தௌஹீத்வாதிகள் பேசுற பேசு இதெல்லாம். ஒருத்தர் வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் உதவி செய்யறோம் அல்லது வேலை செய்யறோம், எந்த அளவுக்குன்னா அவங்கள்ட்ட போய் தௌஹீத சொன்னா கஸ்டமர் மிஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஈமான் எவ்வளவு பலவீனம் ஆயிடுச்சு பாருங்க. நமக்கு ரிஸ்க கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது அல்லாஹ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீங்க அவனை கையை பிடிச்சி தடுத்து கையை முறிச்சு சொல்லுங்க, அப்படி அல்லாஹ்வும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் இணை வைக்கிறானா, அவன்கிட்ட போய் எப்பா அல்லாஹ் இப்படித்தானப்பா, இதை ஏன் பண்ண, இதை பண்ணாத, இதெல்லாம் ஷிர்க்கு, தோத்து போயிருவோம், நரகத்துக்கு போயிருவோம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்லு. ஏத்துக்கிறவன் ஏத்துக்கிறான், ஏத்துக்காதவன் போகட்டும், பிரச்சனை இல்லை. அதற்கும் இறைவன் பதில் தருகிறான். யாரெல்லாம் தங்களது வழிகேட்டிலே இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே விட்டு விடுகிறோம். யாரு சிந்திச்சு செயல்பட நினைக்கிறானோ அவன் நல்லா கைவிட மாட்டேங்கிறான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம ஒவ்வொருத்தருமே காலை எழுந்தது வரை இருந்து இரவு தூங்குகிற வரையும் எத்தனை மக்களை பார்க்கிறோம், எத்தனை மக்கள் இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசி இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது எங்க வேலை இல்ல, அதெல்லாம் பயன் பண்றவங்க பாத்துக்குவாங்க, பள்ளிவாசல் இமாம் பாத்துக்குவாரே. தோற்று விடுவோம். நாளை மறுமையில நீங்க யாரெல்லாம் கடந்து போனீங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவர் என் வீட்டுக்கு 10 தடவை சர்வீஸுக்கு வந்திருக்கிறாரு, இவர் என்ன கடையில டெய்லியும் பார்க்கிறாரு, என்கிட்ட பொருள் வாங்குறாரு, பொருள் கொடுக்கிறாரு, ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வச்ச விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் அப்படின்னா குர்ஆனில் இறைவன் ஒரு வரலாற்றை சொல்லுகிறான். மீன்பிடி சமுதாயம் அல்லாஹ் தடுத்துட்டான், இந்த நாள்ல நீங்க மீன் பிடிக்க கூடாது. இது அவங்களுக்கு அல்லாஹ் போட்ட ஒரு ஆர்டர். நம்ம எப்படி ஜிம்மாவுல அந்த 1 மணி நேரம் வியாபாரம் பண்ணக்கூடாது, அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்னா நம்ம வேலைக்கு வந்துடுறோம், வேலைக்கு இருக்கிற பணியாட்களையோ மற்றவங்களையோ வச்சு கடையை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அது ஹராம். நீங்க ஒரு இடத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க ஓனர் இஸ்லாத்துக்கு மாற்றமானாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் ஓனர்களாக நாம தான் இருக்கிறோம் நம்ம சமுதாயத்துல. என்ன பாய் கடையை மூடிட்டீங்களா? இல்ல இல்ல பாய் பசங்க பாத்துக்குவாங்க. அவன் முஸ்லீம் இல்ல, சரி முஸ்லீம் இல்ல தான், அவனுக்கு ஜிம்மா கடமை இல்ல தான், ஆனால் அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரம் உனக்கு ஹலாலா ஹராமா? அங்கே அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை? அந்த நாள் முழுக்க மீன் பிடிக்க போக கூடாது, சோதனை. அதுதான் உங்களுக்கு ஜிம்மா மாதிரி, வணக்க வழிபாடு மாதிரி. ஆனா அப்ப வளர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன்களை எல்லாம் கடல் மேல அப்படியே துள்ளி குதிக்க வைக்கிறான், சோதனை. நமக்கு வருது இன்னைக்கு 12:45 இந்த வாரமாவது ஜிம்மா ஸ்பீடா போயிரும் நினைக்கிறாளே, 1:30 உள்ள வருது.
என்னங்க ஒன்றைக்கு வந்தீங்க? ஆமாங்க, ஏன் கேக்குறீங்க? கஸ்டமர் இருந்தா என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் அண்ணே மன்னிச்சுக்கங்க, வெள்ளிக்கிழமை 1 மணி கடையை மூடிடுவோம், 1:30க்கு மேல வர்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னா அவங்க அப்படியா இல்ல பாய் நான் வேற கடைக்கு போயிருவேன் அப்படியே சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளை ஏமாத்தல, அல்லாஹ்வை ஏமாத்துறோம் நினைச்சுக்கிட்டு நாம நிறைய படுகொலையில் நடந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் செஞ்ச வியாபாரம் ஹலாலா ஹராமா? 12:45 கடை அடைக்கப்படும். ஒரு சின்ன பேப்பரை போட்டு கடையை மூடிவிட்டா யாராவது கஸ்டமர் நம்ம விட்டு போயிட்டாங்களா? ஒரு வேலை அப்படி போய்விட்டால் ரிஸ்கை அல்லாஹ் தருகிறானா, அந்த கஸ்டமர் தருகிறானா? அங்க என்ன நடந்துச்சு? மீன் பிடிக்க போறாங்க, ஒரு கூட்டம் வருது, எப்பா போயிடாதீங்கப்பா, அல்லாஹ் சோதிக்கிறான், நரகத்துல விழுந்துருவோம், மீன் பிடிச்சிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நமக்கு தேவையானது அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வர்றாங்க, ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போச்சு, ஒரு கூட்டம் தடுக்குது, இன்னொரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் மீன் பிடிக்க போனவன போய் எப்பா நீ பிடிச்சிடாதப்பா, அவர் சொல்றது சரிதான், நமக்கு அல்லாஹ் தரப்ப ரிஸ்க தருவான், இது என்ன கடல் ஒண்ணுமே இல்ல வா அப்படின்னு சொல்ல விட்டுட்டு இவரை கூப்பிட்டு இங்க வாங்க பாய், அதெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்பீங்களா? நான் அவரை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன், நம்ம பேசுவோம்ல, என்ன பாய் இப்படி இணை வைக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நேத்து இல்ல பாய், அவங்க தாத்தா காலத்துல இருந்து. சரி, நீங்க எத்தனை தடவை பேசியிருக்கிறீங்க? நம்ம எத்தனை தடவை பேசியிருப்போம்? பண்ண போறவங்களையும் யாராவது ஒருத்தங்க வாங்க பாய் சொல்லலாம் அப்படின்னா, பாய் அந்த வீட்டுக்கு போக வேணாம், நம்ம ஆட்களே, எனக்கு அதான் பிரச்சனை, நம்ம ஆட்கள்கிட்டே போய் ஏங்க தாவா பண்ணலாங்க வாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வேணாம் பாய். ஏன் கேக்குறீங்க? 5 வருஷமா இங்க கிளைய ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளும் தாவா பண்றோம், திருந்தின பாடே இல்ல, திருந்த அது நம்ம கையில இல்ல, தடுக்கிறோம் தாவா பண்ண போறவனையும். அது போன்றவே அங்கே தடுத்தார்கள். இறைவன் சொல்லுகிறான், அந்த இடத்தில் யார் மீன் பிடிக்க சென்றார்களோ அவர்களையும், யார் மீன் பிடிக்க சென்றவர்களை தடுத்தவர்களையும். 2வது கேட்டகரி தப்பிச்சிருச்சு, ஏன் எடுத்து சொல்லிடுச்சு போவாதீங்க அல்லாஹ் குற்றம் முடிச்சிருவான்னு. முதல் கேட்டகரி ஆல்ரெடி தப்பு செய்ய போயிடுச்சு. 3வது கேட்டகரி தடுத்தவங்களை தடுத்துச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களை நாம் நேர்வழியில் இருந்து மாற்றி விட்டோம், முடிஞ்சிச்சு. தயவு செய்து கவலைப்படுங்க, நம்ம குடும்பத்தை மட்டுமே, வாழ்க்கையை சுருக்காதீங்க. நம்ம அப்படி அதுக்கு வரல. இங்க இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாசல் அமனம், எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், ஒண்ணும் இல்ல. நம்ம செத்தோம்னா அடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மனைவி போயிட்டே இருப்பா, மனைவி செத்துட்டானா நம்ம அடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம், நாம போயிட்டாலும் பிள்ளைங்க வாழ்றது வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதற்காக நீங்கள் ஏதோ குடும்பம் சொல்லி இறைவனை மறந்து இந்த உலகத்தை நேசித்து விடக் கூடாது. நன்மை ஏவி தீமையை தடுத்தா தான் நேர்வழி இருக்கும்னு அர்த்தம். நாங்க நன்மையை ஏவல, தீமையை தடுக்கல, நாங்க 5 வேளை தொழுகிறோம், நாங்க ஜகாத்து கொடுக்கிறோம், நாங்க அழகா இருந்துக்கிறோம், நாங்க பாடு வேலை ஒன்று இருக்கிறோம் அப்படின்னா நாம் நேர்வழியில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாகரதமான ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.